தலைவர் பத்திரிகையாளர்கள் எப்ப சந்தித்தார்? அது நீங்க சொல்ல, நீங்க அவரு நாளை தெரியும். நாட் ரீச்சபிள்ங்கிறது இல்லை, இது ஆல்ரெடி ரீச்சபிள் ஆயிட்டாரு. அதனால் நாட் ரீச்சபிள் அங்கே இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சார் பயங்கூட விட்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. அதில் நேற்று திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் வந்து அதில் எத்தனை ஒயிட்ல வாங்குறாரு, பிளாக்ல வாங்குறாரு, அவர் எப்படி ஊழல் ஒழிப்பாரு, அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றாரு, அவர் எப்படி ஊழல் ஒழிப்பாருன்னு சொல்லி நேற்று திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு. சார் ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னதற்கே இவ்வளவு குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அப்போது ஊழல் நிறைந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்களா? ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்று ஒருவர் விரும்புவதை இவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் ஊழலற்ற ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறார்களா, இல்லை வேறு எண்ணத்தோடு இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சார் காங்கிரஸோட வந்து தாவேக்கா பேசிட்டு இருக்கிறதா வந்து ஒவ்வொரு செய்திகள் வெளியாகுது சார். கூட்டணி குறித்து வந்து தாவேக்கா இப்ப எந்த கட்சியோட பேசிட்டு இருக்காங்க? அவர் எந்த கட்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை டெல்லி தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும். சார் இப்போ சத்தியமங்கலத்தில் நடந்த கூட்டத்தில் அதிமுகவுடைய இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கிறவர் வந்து நீங்க வந்து விஜய் குறித்து பேசும்பொழுது புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவாசும் இணையா அவரை பத்தி பேசுறீங்க, அது வந்து ரொம்ப தவறு, நாவடத்தோட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசியிருக்காரு. அவர் குறிப்பிடுவது இதற்கு முன்னாலே நான் கழகத்திலே இருக்கின்ற போது புரட்சித் தலைவரையும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படத்தை எந்த இடத்தில் இருந்தது, நான் குரல் கொடுத்ததற்கு பிறகு எந்த இடத்தில் அவர்கள் படங்கள் இப்போது வால்போஸ் தட்டியிலே வருகிறது என்பது நீங்கள் அறிவீர்கள். இதற்கு முன்னாலே நடைபெற்ற நிகழ்ச்சி என்டிஏ கூட்டணியில் பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த டிஜிட்டல் அம்மா படம் இல்லை, தலைவர் படம் இல்லை, இருபுறமும் பாரத பிரதமருடைய படம் ஒருபுறம் இவர் உடைய படம்தான், எடப்பாடியுடைய படம்தான் இருந்ததை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படி என்றால் இவர்கள் எங்கே கட்சி எடுத்துச் செல்கிற எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்கப் போகிறார்? ஆகவே இதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக இருக்காது. இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் கூட போட முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு. கோவையில் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் ஒருவர் அழைத்து வந்தால் இங்கே மாவட்ட செயலாளர் பணியாற்ற வேண்டும் என்ற நிலை அந்த கழகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதை முதல் தெரிந்து கொண்டு இங்கே ஒருவரை துணிந்து போட முடியவில்லை என்று சொன்னால் இவர் எப்படி கழகத்தை